வணக்கம். குபேரர் ரகசிய வகுப்பு அப்படிங்கிறது நம்ம 4வது முறையாக பிரம்மாண்ட முறையில் ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க. முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேயும், 2வது திருப்பூர்லேயும், 3வது சேலத்தில், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த குபேர ரகசிய வகுப்பின் சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாள் வகுப்பு மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுதுங்க. ஈரோட்டில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. இறங்கின இடத்துல பக்கமாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ரகசிய வகுப்பில் என்ன விஷயம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் முன்பதிவு அப்படிங்கிறது தேவைங்க. இந்த முன்பதிவு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல வாங்கிடுவோம். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும், அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் எந்த மாதிரியான கலர் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், காரிய வெற்றி நடைபெறும் அப்படிங்கிறதோட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எந்த உறவு உங்களுக்கு பலமாக இருக்குது, யாரை ஒரு நல்ல காரியங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, பொருளாதார வரவு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து ஒன்றுமே இல்லை. நிறையா ஒரு கேட்டகரி என்னென்னா கடன் தான் இப்போ நிறைய மக்களுக்கு தொந்தரவாக இருக்குது இல்லையா. அதில் புதுவிதமான கடன் லோன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. வீட்டு மேலே லோன் போட்டிருக்கோம், பத்திரம் அடமானம் வச்சுருக்கேன், திருப்ப முடியலன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும், அந்த பத்திரத்தை எப்படி மீட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ரகசியம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் சொல்கிறோம், பொதுவாக சொல்கிறது கிடையாது, சரிங்களா. 2வது, இது பத்திரத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நகை சார்ந்த விஷயங்கள், நகைக்கு வட்டி கட்டிகிட்டே இருக்கேன், என்னால் திருப்பவே முடியலன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் நகை சார்ந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா சீக்கிரம் திருப்பலாம், சீக்கிரம் நகை சேர்றதுக்கான தன்மைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நவீனம் வளர்ந்துருச்சு இல்லைங்களா. இப்போது பிடிஎஃப்ல, அதாவது பணம் அனுப்புறதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பிடிஎம், ஏடிஎம்னு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நம்ம எதில் அனுப்புனா நமக்கு ஃபேவரபுளாக பணம் வர வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த கிளாஸில் சொல்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டுக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, எப்படி தான் வேலைக்குன்னு வெளியில் போனால் ஆண்கள் அங்கே ராஜாவாக இருக்கிறாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் மகாராணி. அப்படிங்கும்போது வீட்டின் குறிப்புகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில் எப்போவுமே தானியங்கள் குறையாம மகாலட்சுமி கடாட்சியம் பெறுகிறதுக்கு எந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் வைக்கணும், அதனோடு அந்த சுக்கிர பகவானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பெயிண்ட் அடிக்கணும், வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவியிடையே அப்படிங்க பார்க்கும்போது தாம்பத்திய உறவுகளாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் அந்யுன்யம் பெறுகிறதுக்கு அந்த அவங்களுடைய ரூமில் எந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும், குழந்தைங்களுடைய படிப்பு மேலோங்கி நல்ல மார்க் வாங்கணும், மறதி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு